கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து சென்னை காலையில் வந்து இறங்கணுன்னே கொஞ்சம் மார்னிங் கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் அப்படின்னா ரொட்டீன் ஒர்க்கெலாம் வந்து சுறுசுறுப்பாக நடக்கும். இங்கே அப்பார்ட்மெண்ட்டில் ரூமுக்குள்ளே வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு மார்னிங் ஒர்க் அவுட்லாம் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஏன்னா ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதனால் அப்பார்ட்மெண்ட் விட்டு கீழே இறங்கி கொஞ்சம் வாக்கிங்கு தான் போக ஆரம்பித்தேன். சரி, பக்கத்துலேயே பார்த்தா ஒரு சின்ன பார்க் இருந்தது. இந்த பார்க்கில் வந்து நம்ம அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி, சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஏன்னா நம்ம ஊர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு வீடு இருக்கும், ரூம் இருக்கும், இடம் இருக்கும். அது அங்கேயே வந்து இந்த ரொட்டீன் எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணி பழக்கமாக இருக்கும். இந்த மாதிரி புது இடத்துல எங்கடா செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. ஏன்னா இந்த மாதிரி மார்னிங் வந்து எக்ஸசைஸ் வந்து கம்பல்சரி சமயம் கிடைக்கிறப்ப, சான்ஸ் கிடைக்கிறப்ப பண்ணிட்டோம்னா எப்போவுமே வந்து அந்த நாள் முழுவதும் வந்து பார்த்திங்கன்னா சுறுசுறுப்பாக இருப்போம். மற்ற ரொட்டீன் ஒர்க்கெலாம் சுறுசுறுப்பாக பார்ப்போம். சரின்னு சொல்லிட்டு அப்படி தான் இன்றைக்கி வந்து சென்னை வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கக்கூடிய இடத்துலையே வந்து அந்த மார்னிங் என்னென்ன எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுவோமோ, இந்த ஓடுறது, அந்த இடத்துக்குள்ளேயே கொஞ்சம் ரன்னிங் ஓடுறது, நமக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணுறது. அதனால் வந்து நம்ம இடம் மாறிட்டோமே, இங்கே வசதிப்படாது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம எப்பவும் மனசு சலிப்படையக்கூடாது. நம்ம டெய்லி செய்ய வேண்டிய ருட்டீன் ஒர்க்கெலாம் நம்ம செஞ்சால் தான் உடல் வந்து ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி தான் இன்றைக்கி வந்து அங்கே இருக்கிற இடத்துல அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு அப்புறம் அப்பார்ட்மெண்ட்டுக்குள்ளே நுழைஞ்சேன். அப்புறம் அங்கேருந்து தான் அப்புறம் குளிச்சுட்டு ஆஃபீஸ் கிளம்புனேன்.